வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில யூஜிடிஆர்பி தமிழ், பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திட்ட வேறுபாடு, அதாவது யூஜிடிஆர்பி தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸும் பிஜிடிஆர்பி தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படி பார்த்தா ரெண்டு சிலபஸ்லயும் 90% வந்து சேம் தான். அதனால நீங்க இது தனி, இது தனி, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் நினைக்க கூடாது. பட் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நான் போக விரும்பல சார். நீங்க போர்டு நல்லா கிளீனா பாருங்க சார். இப்ப பிஜிடி நான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டேன், இந்த பக்கம் யூஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் பிஜிடிஆர்பிலையும் யூஜிடிஆர்பிலையும் மொழிவாளர் தான். பக்கம் அந்த போர்டு இதெல்லாம் ஃபுல்லா எழுதல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதியிருக்கிறேன். மொழிவாளர் தான் பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட். இதுல 4 தலைப்பு புதுசா கொடுத்திருக்காங்க. தமிழின் கிளைமொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல். இது யூஜிடிஆர்பில இல்ல, அதனால இதை சேர்ந்து படிச்சுக்கணும் ஆச்சுங்களா. பலசில பேச்சு அது இல்லாம உங்களுக்கு திராவிட மொழிகள், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியின் தமிழ் இது தனித்தன்மை, காலந்தோறும் தமிழ், வட்டெழுத்து, பிராகிருதம், இது எல்லாமே காமன் தான். அதுக்காக படிக்காம விடக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல அழகு ஒன்றுல திராவிட மொழிகள்னா யூஜிடிஆர்பியில் இருக்கிற எல்லாமே அடங்கிடும் ஆச்சுங்களா. பேச்சு மொழி, தோற்றம், இது எல்லாமே. அதனால யூஜிடிஆர்பி சிலபஸ்ல உள்ளது எல்லாமே படிச்சுட்டு அடிஷனலா இதை சேர்த்திக்கணும். இதுல யூஜிடிஆர்பில அழகு 2, 3, 4, அதாவது சங்க இலக்கியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, நீதி நூல்கள் எல்லாமே 3 யூனிட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரே யூனிட் தான், அழகு 2 மட்டும்தான். அதை நான் எழுதல. அடுத்தது அழகு 4ல பக்தி இலக்கியத்துல தனிப்பாடல்கள்னு ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. காலமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பாடல்களை தனிப்பாடல்கள்னு சேர்த்திருப்பாங்க. அழகு 6ல விருதுகள், இக்கால இலக்கியத்துல விருதுகள், இந்த சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, அதனுடைய படைப்புகளை கொடுத்திருக்காங்க. அழகு 7 இலக்கணம். இதுல பாட்டியல் நூல்கள், அதாவது வெண்பா பாட்டியல், பன்னீரு பாட்டியல், இதெல்லாம் வரும். புலமை இலக்கணம், அதுவகை இலக்கணத்துல ஒன்றான புலமை இலக்கணம், இது கொஞ்சம் கூடுதலா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், யாப்பிருங்கலுக்காதிகை, புறப்பொருள், வெண்டாமலை, தண்டியலங்காரம், இது எல்லாமே யூஜிக்கும் பிஜிக்கும் ஒண்ணுதான். யூஜில வெறும் பன்னிரு பாட்டியல் தான் இருக்கும் யூஜிடிஆர்பில. இதுல ஃபுல்லா பாட்டியல் நூல்கள்னு இருக்கு. அடுத்தது அழகு 8ல நீங்க பிஜிடிஆர்பில திறனாய்வு டெப்தா இருக்கும். இங்க அழகு 8ல உங்களுக்கு ஒப்பிலக்கியம் திறனாய்வும் வரும். நான் அதை எழுதல, இடம் இல்லாமனா நான் சொல்லல. நீங்க யூஜில திறனாய்வுல அந்த அளவுக்கு வினாக்கள் வரல. ஒப்பிலக்கியத்திலிருந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ கேட்டிருக்காங்க. ஆனா பிஜில திறனாய்வில் இருந்தே 13 கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க அழகு 8ல உரைநடை இலக்கியம் இருக்கு, பிஜில கிடையாது ஆச்சுங்களா. அழகு 8ல மொழிபெயர்ப்பில் புதுசா ஒண்ணு இருக்கு, இதுக்கு 2 ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு இக்கால இலக்கியத்துல பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பில சிறுகதை, புதினம், நாடகம், இதுல ஆத்தர்ஸ், சிறுகதை ஆசிரியர்கள், புதின ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை பெயர் ரொம்ப 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 அதிகம். அதே மாதிரிதான் மரபு கவிதை, இதுல பிஜிடிஆர்பில கவிதைன்னு தனியா இருக்கும், இதுல மரபு கவிதை, புது கவிதை, திரைப்பட பாடல்கள் அப்படின்னு இருக்கும். திறனாய்வுக்கு பிஜிடிஆர்பில தனி யூனிட்.
இங்க வந்து கிடையாது. மற்றபடி அழகு பத்துல வந்து இதுல தமிழோடு தொடர்புடைய துறைகள்னு கொடுத்திருப்பாங்க. இதுல இதழியலும் கணினி தமிழும் இருக்கும் போல. இதுல வந்து அழகு 8 நாட்டுப்புறவியல்ல யூஜிடிஆர்பில அதிகமான கொஸ்டின் வந்தது, இதழியல்ல வந்தது. இதுல தனி அழகாக பிஜிடிஆர்பில கொடுத்தாலும் நாட்டுப்புறவியல்ல அந்த அளவுக்கு போன பிஜிடிஆர்பில கேட்க கிடையாது. நீங்க இதை முழுசா இந்த டிஃபரன்சியேட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனாலதான் எங்களுடைய பயிற்சி மையத்துல யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க எல்லாம் அப்படியே கண்டினியூவா பிஜிடிஆர்பி படிக்கலாம். இந்த டிஃபரெண்ட் தான், ஒன்றும் அதிக அளவு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி ஆகஸ்ட் 2026 நோட்டிபிகேஷன் வந்து மேக்சிமம் வந்து யூஜிடிஆர்பிக்கு வரதுதான் வாய்ப்பு உண்டு. எங்க இதுல வந்து லைவ் வந்து கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லியுமே 7ல இருந்து 9 வரைக்கும் 8:30 வரைக்கும் நாங்க நடத்திட்டு இருக்கோம். மதுரையில வந்து நேரடி பயிற்சி வகுப்பு, மதுரையில வந்து சண்டே மட்டுமே வந்து கிளாஸஸ் போட்டிருக்கோம். மதுரையில வந்து சென்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில எங்களுடைய பயிற்சி வகுப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சண்டே கூடிய விரைவில் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், புதுசா சேர ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் வித் டைரக்ட் கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆச்சுங்களா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். வேற எதனாச்சும் டிஃபரன்சியேட் இருந்ததுன்னா நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லலாம், இல்ல கமெண்ட்ல வந்து போடலாம். அதனால ஒண்ணு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீங்க கொஸ்டின்ல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சிலர் வந்து யூஜிடிஆர்பில வெறும் ரெஃபரன்ஸ் புக் மட்டும் படிக்கிறாங்க, அது தப்பு. பக்தி இலக்கியத்துல நீங்க ரெஃபரன்ஸ் புக்ல வந்து தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை, பெரிய புராண ஆராய்ச்சி இவரு ஆசா ஞானசம்பந்தன், இரட்டை காப்பியங்கள் வா சுபமாணிக்கம், இதில் இருந்தெல்லாம் போனதுல கேள்வியே கேட்க கிடையாது. அதே மாதிரி தொல்காப்பியத்துல வந்து வெள்ளை வாகனம்ல இருந்து கேள்வியே வரல. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஜிடிஆர்பி சிலபஸ்க்கு உண்டான தொல்காப்பியம் வெள்ளை வாகன புத்தகத்துல இருந்து பிஜிடிஆர்பில ஒரு கொஸ்டின் கேட்டான். வெண்பாவை பத்தி, வெண்பாவனுடைய நடையை பத்தி வினா வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூஜில இருந்தக்கூடிய வினா ஒண்ணு, அதாவது சிறுகதை அம்மா வந்தால், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பிஜில கேட்டிருக்காங்க. அதனால நீங்க யூஜிக்கு படிக்கிறது எல்லாம் மேக்சிமம் பிஜிக்கு வந்து சூட் ஆகும். இன்னொன்னு வந்து முக்கியமான டிஃபரெண்ட் வந்து என்னன்னா கல்வியியல், அது நான் சொல்லாம விட்டுட்டேன். நான் தமிழ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொன்னேன். பிஜிடிஆர்பில வந்து உங்களுக்கு எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே இது அடிஷனலா இருக்கும். இது வந்து ஒரு 150 மார்க் ஃபுல்லா. இது 110, 30, 10, 110 தமிழ், 30 வந்து எஜுகேஷன், 10 வந்து ஜிகே. இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நீங்க மோராலஸ் வந்து சங்க இலக்கியம், காப்பி இலக்கியம், பக்தி இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் அப்படியே நீங்க யூஜிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் பிஜிக்கு. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதனால நாங்க வந்து ரெண்டுக்குமே யூஜிடிஆர்பி படிக்கிறது, அதாவது ரெண்டுக்குமே பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியலே கிட்டத்தட்ட 4000 பக்கம் இருக்கும். எல்லாமே சேர்த்தியே நாங்க வந்து கொடுத்துறோம் ஆச்சுங்களா. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்க, அட்மிஷன் வேணும்னா 9025420905 இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 850 வீடியோ பக்கமா இருக்கு சார். நீங்க ஒரு வீடியோ பார்த்தோன்னா போன் அடிக்கிறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 5-6 வீடியோ கொடுக்குறேன், பாருங்க. ஃபுல்லா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த நீங்க சப்போஸ் இப்ப ஃபர்ஸ்ட் யூஜிடிஆர்பி தான் வருது, இது சம்பந்தமா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நாட்டுப்புறவியல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இதழியல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு கணினி எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு புத்தகத்தில் இருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்கோம் ஆச்சுங்களா. இது இலக்கண வரலாறு இளங்குமரன் புத்தகத்தில் இருந்து போட்டிருக்கோம், தொல்காப்பியம் வெள்ளைவாணர் புக்கில் இருந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பி சிலபஸ் புலமை இலக்கணம் போட்டிருக்கோம், பாட்டியல் நூல்கள் போட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இலக்கணம் எல்லாமே யூடியூப்ல கிட்டத்தட்ட வந்து தொல்காப்பியம், நன்னூல், நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மலை, இது எல்லாமே தண்டி அலங்காரம், எல்லா இலக்கணமும் உங்களுக்கு இயல் 27 இயல் தொல்காப்பியத்தில் அப்படியே இருக்கும். நூல் மரபுல இருந்து மொழிபெயர்ப்பு முக்கியமான நூல்பா, அதுக்கு விளக்கம் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பான்னு
நீங்க இலக்கண புத்தகத்தை படிக்கிறத விட என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்த்து எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க ஆச்சுங்களா. என்கிட்ட ஃபீஸ் கட்டி படிச்சவங்களை விட்டுருங்க. நான் சென்னையில ஒவ்வொரு வருஷமும் இது கவுன்சிலிங் வந்து அப்ப வந்து போகப்ப ஐயா உங்களுடைய தொல்காப்பியம், நன்னூலு, யாப்புதங்கல காதிகை, புறப்பொருள் வெண்பா மாலை, தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், ஏன்னா அப்படியே நூல்பாவை வந்து படிச்சு போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க யாப்புதங்கல காதிகை வீடியோ எல்லாம் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு இயல் வயசு இருக்கும். இதே மாதிரி வந்து வெண்பா போட்டு வெண்பாவுடைய பொது இலக்கணம், வெண்பாவுடைய வகை எல்லாமே இருக்கும் யூடியூப்ல வீடியோல. உங்களுக்கு புத்தகத்துல உள்ளத சிம்பிளிஃபை பண்ணி கிளீனா எழுதி போட்டு நான் நடத்தியிருப்பேன். அதனாலதான் நான் இப்ப வந்து அந்த அளவுக்கு பண்றது இல்லை. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புலவியல் இருந்து குற்றியல் விளப்பணர்ச்சி வரைக்கும் வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2வது யூனிட் இது சொல்லதிகாரத்துல கிளவியாக்கத்தில் இருந்து இருக்கும். தொல்காப்பியம் பொதுவதிகாரம்னா ரொம்ப டெப்த். தொல்காப்பியத்தையும் நம்பியக பொதுலையும் எப்படி படிக்கணும், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாமே போட்டித் தேர்வு நோக்கில் சொல்லியிருப்பேன் ஆச்சுங்களா. எல்லாமே யூடியூப்ல இருக்கு சார். நீங்க வந்து இது படிச்சு நோட் பண்ணக்கூடாது சார். நீங்க ஃப்ரீ டைம்ல கேட்டுக்கலாம், என்னென்ன பாடம் இருக்கு, எப்படி எப்படி படிக்கணும்னு. நீங்க 5 வருஷம் காலேஜில் படிச்சதை மறந்ததை நான் அப்படியே ரீகால் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளியரா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எங்களுடைய பயிற்சி மையத்துல ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 4000 பேஜஸ் இருக்கு சார். ஸ்பைரல் பைண்டிங் போட்டு இந்த மாதிரி டெப்தா வரும். இது மாதிரி கிட்டத்தட்ட 11 அல்லது 12 இப்ப எல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி கிட்டத்தட்ட 11 புக்கு அல்லது 12 புக்கு அட் பிரசன்ட் வந்து இமீடியட்டா 9 ஸ்பைரல் பைண்டிங் அனுப்பிவிடுவோம். இல்லைன்னா இன்னும் 2 புக்கு இல்லைன்னா 3 புக்கு போட்டு அனுப்பி விட்டுருவோம். ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து டெஸ்ட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட அதுல 5000 கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்கும், 5000 கொஸ்டின் இருக்கும். அதை சென்ட் பண்ணிடுவோம். அது இல்லாம வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். எங்களுடைய டெஸ்ட் எல்லாமே வந்து டெஸ்ட் முடிச்சோடனே குரூப் டிஸ்கஷன் அன்னைக்கு. இன்னைக்கு இப்ப மொழிவேளால நான் நடத்துறேன். மொழிவேளால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15க்கு 15 கேள்வி அப்படியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மொழிவேளாறு மூவா புத்தகம், மொழிவேளாறு சக்திவேல் புத்தகம், மொழிவேளா இக்கால மொழிகள் முத்து சண்முகம், அப்புறம் இவருது நம்ம ஜான் சாமுவேல்து, அப்புறம் வந்து தேப்போ மீது 5 ஒரு புக்ல இருந்து 100 கேள்வி 500 கேள்வி கொடுத்துருவேன் ஆச்சுங்களா. இது இல்லாம தனியாவும் நடத்துவேன் மொழிவேளாறு உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த புக்கில் இருந்தா இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இருக்கட்டும், நான் சொல்றது கேளுங்க. மூவா, தேப்போமி, சக்திவேல், சாமுவேல் ஜான்சன், அப்புறம் நம்ம முத்து சண்முகம் இக்கால மொழிகள், இந்த 5 புக்கில் இருந்தா 15 கேள்வி. அது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா இன்டெப்தா புக்கை வச்சே நடத்திட்டு புக்கில் இருந்தே கொஸ்டின் கொடுத்துருவேன். புரியுதுங்களா. அது இல்லாம உங்களுக்கு இந்த கோடிட்டு, அதாவது எப்படின்னா நான் அந்த புத்தகத்துல உள்ளதை கொஸ்டினா எழுதி அனுப்பிவிட்டு நீங்க புத்தகத்தை பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரியான ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கேன். இதுல மட்டும் யூஜிடிஆர்பி சிலபஸ் படி இந்த 2வது யூனிட், 3வது யூனிட், 4வது யூனிட்டுக்கு மட்டும் நான் 12 டெஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா யூஜிடிஆர்பி 2, 3, 4ல இருந்து 31 கொஸ்டின் போனதுல கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வெற்றிக்கு என்ன வழியோ அந்த பக்கம் போகணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 5-6 வீடியோ போடுறோம், எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி இதெல்லாம் பாருங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி ஏகப்பட்ட வீடியோ பாருங்க. இல்ல கிளாஸ் பார்க்கணும் சார்னா நீங்க இப்ப வந்து திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடக்குது. அந்த டைம்ல 1 வீக் ஃப்ரீயா பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கிளாஸ் பார்க்கும்போது நான் ஸ்டடி மெட்டீரியலை வச்சுதான் பிடிஎஃப் பிரசன்டேஷன் போட்டு பார்ப்பேன். நான் நடத்துறதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய மெட்டீரியலையும் நீங்க பார்த்துக்கலாம். மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்டடி நான் என்னுடைய எப்படி வே அப்ரோச்சும் பார்த்துக்கலாம் ஆச்சுங்களா. டெஸ்ட் வேணுமா, யூடியூப்ல ஏகப்பட்ட டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 50 மார்க் கேள்வி, 100 மார்க் கேள்வி, போன வருஷம் வச்ச டெஸ்ட் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். எந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எங்க பசங்க எழுதுறத சீட்டை எடுத்து அப்படியே யூடியூப்ல அப்லோடு பண்ணியிருக்கேன். மாடல் டெஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட யூஜிக்கு வந்து ஒரு 5 மாடல் டெஸ்ட், பிஜிக்கு ஒரு 5 மாடல் டெஸ்ட் எல்லாமே வந்து யூடியூப்ல இருக்குது. அப்படி வேணும் சார், ஒரு 10-15 வீடியோ அனுப்பி விடுறேனால நான் உங்களுக்கு உங்களால பார்க்க முடியல அனுப்பி விடுறேன்.
புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.